அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மற்றுமொரு போலிகளை அடையாளம் காட்ட தயாராகும் அனுர அரசாங்கம். இன்று முதல் மின்வெட்டு இல்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அறிவித்த சபாநாயகர். எலான் மஸ்கினால் நிறுத்தப்பட்ட இலங்கைக்கான 2 USAID திட்டங்கள். யாழ் மாவட்ட செயலகத்தில் நடந்த முக்கிய கலந்துரையாடல். நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகன விபத்து, ஒருவர் பலி. அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு வெளியான தகவல். நாட்டில் உள்ள சிறுவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். போலி அடையாள அட்டை எண்களை சமர்ப்பித்து இலங்கை ராணுவ மருத்துவமனையில் இருந்து பெருமளவில் மருந்துகளை பெற்றவர்களின் பட்டியல் ஒன்றை அரசாங்கம் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையின் அடிப்படையில் தெரியவரும் தகவல்களை எதிர்காலத்தில் நாட்டுக்கு வெளியிட ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் தயாராகி வருகிறது. அதேவேளை கடந்த அரசாங்கத்தில் பார் பெர்மிட் பெற்றவர்களின் உறவினர்கள் தொடர்புகள் மற்றும் கைமாறிய படம் குறித்தும் அரசாங்கங்கள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மற்றுமொரு மோசடியை மக்களுக்கு அரசாங்கம் அம்பலமாக்கியுள்ளது. நாடளாவிய ரீதியில் இன்று முதல் தினசரி மின்வெட்டு இருக்காது என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் நேற்று மாலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரையான 1 மணி நேர மின்வெட்டு நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கமைய மாலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரை தலா 4 மணி நேரம் கொண்ட 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 20 மண்டலங்களாக இந்த மின்வெட்டு மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டதால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் 3 ஜெனரேட்டர்களும் செயலிழந்தன. இந்நிலையில் அவை விரைவாக சீர் செய்யப்பட்டு தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் மின் விநியோகம் வழமைக்கு திரும்புவதாகவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் அதனை நாடாளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் எனவும் உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை நாடாளுமன்றத்தில் அறிவித்த சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நிலையற் கட்டளை 16 விதிகளின்படி பிரதமர் ஹரணியவர் சூரிய சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் நாடாளுமன்றம் இன்று கூடிய போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்க கோடீஸ்வர தொழிலதிபர் எலான் மஸ்கின் அரசாங்க செயல்திறன் துறை இலங்கையில் ஒரு காலநிலை தகவல் அமைப்பு திட்டம் உட்பட வீணானது என்று கருதப்பட்ட பல USAID நிதியமைப்பு திட்டங்களை நிறுத்தியுள்ளது. எக்ஸ் பதிவில் வெளியிடப்பட்ட தகவல் படி ரத்து செய்யப்பட்ட 199 திட்டங்களில் இலங்கைக்கான 2 திட்டங்களையும் அந்த துறை பெயரிட்டுள்ளது. இலங்கை காலநிலை மாற்ற தணிப்பு தகவல் அமைப்பு மற்றும் வன சேவைக்கான மீள்தன்மை ஒருங்கிணைப்பாளர் சேவைகள் என்பனவே அவை ஆகும். இலங்கைக்கான 2 திட்டங்கள் உட்பட்ட 199 திட்டங்களை ரத்து செய்ததன் மூலம் $250 மில்லியன் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எலான் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார். 2025 ஆண்டிற்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதன்போது பிரதேசங்களின் அபிவிருத்தி தொடர்பில் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு அவற்றை நடைமுறைப்படுத்தும் அனுமதியை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு இன்மையால் அதை நடைமுறைப்படுத்தும் அனுமதிக்காக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் விடப்பட்டது. அபிவிருத்திக்காக யாழ்ப்பாணத்துக்கு 56 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டை நாடாளுமன்ற உறுப்பினர்களை புறந்தள்ளிய அரசு அதிகாரிகளூடாக முன்னெடுக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு எடுத்த முயற்சிக்கு கடும் எதிர்ப்பு காண்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து சமர்ப்பிக்கப்பட முன்மொழிவு மாற்றியமைக்கப்பட்டு மீண்டும் சமர்ப்பிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டது.
குறிப்பாக 2025ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் முன்னரான முன்மொழிவின் கீழ் ஒதுக்கப்பட்ட 56 மில்லியன் நிதியை மாவட்ட செயலகம் ஊடாக கையாள்வது என்ற முன்மொழிவு வைக்கப்பட்ட போது அதை ஏற்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விவாதித்திருந்தார். நிதி திட்டமிடல் பொருளாதார அமைச்சின் சுற்றறிக்கையின் பிரகாரம் பிரதேச மட்டத்தில் எடுக்கப்படும் முன்மொழிவை மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முன்னெடுத்தல் என்று கூறப்பட்டுள்ளது. இது குறிப்பாக கடந்த 77 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வரும் அபிவிருத்தி தொடர்பான திட்ட முன்மொழிவு பொறிமுறையை முறை மாற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிவுகள் நிராகரிக்கப்படுகின்றது. இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. குறிப்பாக கடந்த ஆட்சியில் இவ்வாறான ஒரு நிலை கொண்டு வரப்பட்டது. ஆனால் அன்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக இருந்த முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தவிடம் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் அன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அவர் பேசிய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்ததன் அடிப்படையில் மேலதிகமாக நிதி ஒதுக்கீடு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அவ்வாறான ஒரு நிலை இல்லாதுள்ளது. அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரீதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாத இந்த சமர்ப்பிப்பை ஏற்க முடியாது. இதை மாற்றியமைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களது முன்மொழிவுகள் உள்ளடக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசலுக்கு சொந்தமான வாகனம் இன்று காலை வெண்ணப்பூவில் விபத்துக்குள்ளானதில் உந்துருளி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். போலீஸ் அறிக்கையின்படி கோஸ்வத்தவில் உள்ள கால்தடுவாட பகுதியில் வாகனம் நாடாளுமன்றம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் குறித்த வாகனம் வீதியை விட்டு விலகி எதிர் திசையிலிருந்து வந்த உந்துள்ளியின் மீது மோதியுள்ளது. இந்த நிலையில் விபத்து நடந்த நேரத்தில் வாகனத்தை ஓட்டி வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசலின் சகோதரர் கோஸ்வத்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசாங்கம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்காததால் தாம் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர். மின்சார கட்டணங்கள் கணிசமாக குறைக்கப்பட்ட போதிலும் பல நுகர்வோர் பொருட்களின் விலைகள் இன்னும் அப்படியே இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு ஈடாக நுகர்வோர் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்குமாறு நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நுகர்வோர் பொருட்களின் விலைகளை திருத்தியமைக்க தவறியதால் வாழ்க்கை செலவு இன்னும் கடுமையாகிவிட்டதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் வீட்டு நுகர்வோருக்கான மின் கட்டணம் 20%, தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணம் 30% குறைக்கப்பட்டது. பொது பயன்பாட்டு ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வருடாந்தம் சுமார் 1200 சிறுவர்கள் புற்றுநோயாளர்களாக அடையாளம் காணப்படுவதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் நிணநீர் சுரப்பி புற்றுநோய், எலும்பு புற்றுநோய் மற்றும் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இவர்களில் வருடாந்தம் சுமார் 250 சிறார்கள் உயிரிழப்பதாகவும் தேசிய புற்றுநோய் ஒழிப்பு திட்டத்தின் சமூக விசேட வைத்திய நிபுணர் சொராஜ் பெரேரா தெரிவித்துள்ளார். குழந்தை பருவத்தில் ஏற்படும் புற்றுநோயை தடுப்பதற்கான இயலுமை காரணமாக உள்ளதாகவும் சமூக வைத்திய நிபுணர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பருவ புற்றுநோயை ஆரம்பத்திலே கண்டறிந்து விரைவில் அதற்கான சிகிச்சைகளை உரிய முறையில் பெற்றுக்கொள்வதன் மூலம் அதனை இலகுவில் குணப்படுத்தலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.